The one thing I've had to learn the hard way is வீட்டை விட்டு நம்ம வெளியே போகும்போது எல்லாருமே நமக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லை நமக்கு வேணுன்ற மாதிரியோ நடந்துக்க மாட்டாங்க. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் ஓகே. ஏன்னா நம்ம அம்மா அப்பாவை தவிர க்ளோஸ்ட் ஒன்ஸ் லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை தவிர நம்ம இப்படி பேசினாலோ நடந்துக்கிட்டாலோ ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க என்ன நினைப்பாங்கன்றதை பற்றி பெருசாக கேர் பண்ணணும்னு யாருக்கும் அவசியம் ஆகுது அண்ட் பண்ணவும் மாட்டாங்க. தட்ஸ் த ஒன் திங் ஐவ் லேர்ன்ட் த ஹார்ட் வே. அண்ட் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்ச் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்கேஜி யூகேஜிக்கு அவ்வளோவா எனக்கு ஞாபகம் என்னாச்சுன்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எனக்கு ஞாபகம் இருக்க ஆரம்பித்ததுலேருந்து as much as I can remember அம்மா எனக்கு அதான் கிளாஸ்னு சொல்லிட்டு கையை விட்டுட்டு போகிறாங்க. எனக்கு வந்து நான் அறிவ ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஒரு புது என்வரான்மெண்ட்டே இப்போ நான் தனியாக விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. அது ஒரு பயத்தை தரும். அதே பயம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் எனக்கு ஸ்கூல் முடித்து காலேஜுக்கு போகும்போது வந்துச்சு. அம்மா தான் காலேஜெல்லாம் சொல்லி தெரியுது அஃப்கோர்ஸ். அண்ட் இந்த வாட்டி திருப்பி என்னை கையை விட்டுட்டு தனியாக நடக்கிறேன் அப்படின்ற ஒரு பயம் வரும்போது த பீப்புள் த என்விரான்மெண்ட் எனக்கு அந்த வயசுக்கு என்ன புரிஞ்சதுன்னு தெரியல. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது நான் இந்த வயசுக்கு வந்து ஐ ஸ்டார்டட் டிஸ்லைக்கிங் திங்ஸ். ஐ ஸ்டார்டட் டிஸ்லைக்கிங் த வே பீப்புள் பிஹேவ். ஐ ஸ்டார்டட் டிஸ்லைக்கிங் த வே பீப்புள் டாக் டு அஸ். இப்போ கொஞ்சம் நிறையா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்போம் இது இந்த வயசுக்கு. இட்ஸ் நார்மல். பட் அஃப்கோர்ஸ் to accept the change, it takes quite some time. And I don't think I gave it the time. And I think it's okay. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குன்னா அது பிடிக்கிறது தான். There is no thinking twice about it. You know what you use. It's just that you get used to it after quite some time. Like Pradeep Ranganathan said in the recent interviews, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் கஷ்டம், அதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருக்கும், வா நம்ம தான் வரணும் அப்படின்றது வந்து இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அது என்னென்னா அதுக்கப்புறம் ஈஸியாகாது, பழகிடும், அவ்வளோதான். கஷ்டப்பட்டு பழகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யா தட்ஸ் அன் ஆப்ஷன். பட் பிடிச்சதை மட்டுமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இஸ் ஒன் அதர் திங். அண்ட் when I'm saying இது எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கு இப்போ காலேஜ் வேணாம், எனக்கு பிடிக்கல, கெரியர் இந்த சாய்ஸ் எனக்கு பிடிக்கல, வேறு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு பேக் போனாக சப்போர்ட்டிவாக இருக்கிறது பேரண்ட்ஸ் தான். அண்ட் இந்த நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ் கிடச்சாங்க, நீ வா நம்ம பார்த்துக்கலாம், அது எதனா என்ன இன்னொன்று பிடிக்கலனா பண்ணாதுன்னு சொல்கிற பேரண்ட்ஸ் எத்தனை பேருக்கு கிடைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் அப்படி கிடைக்கிறவங்க விட அதிகமாக வேறு யாரோ பெஸ்ட்டா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அஃப்கோர்ஸ் நோ. சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் ஆர் a blessing and I'm happy for those who have been blessed that way, and I'm blessed that way and I'm grateful.